மனிதர்களும் நாம எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மாம்சத்தின்படி யோசிச்சு இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட வேலை, இப்படிப்பட்ட செல்வம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நாம அதை தேடி போறோமா, இல்ல ஆவிக்கு ஏற்றபடி யோசித்து இது ஆண்டவருக்கு சித்தமானதா, இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியமா, இது ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதை தானா அப்படின்ற காரியங்களை நம்ம யோசித்து செய்கிறோமா? இந்த இரண்டு வித மனிதர்களில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை நாம் இந்த நாள்ல யோசிச்சு பார்க்க போகிறோம். மாம்சத்தின்படி யோசிக்கிற நபர்களாய் நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற காரியம், நம்ம தேடி நம்ம கிட்ட வச்சுக்கிட்ட காரியம் ரொம்ப கொஞ்ச காலம் தான் நம்ம கிட்ட இருக்கும். ஆவிக்கேற்றபடி நம்ம யோசிச்சு ஆண்டவர் கருத்துல அதை விட்டு கொடுத்து நம்ம வாழும் போது ஆண்டவர் அதை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கும் போது அது நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது இருந்து நமக்கு இந்த நேரத்துல அது கஷ்டமாக இருந்தாலும் பின்பாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நாட்களும்